ஏதாவது நடமாட்ட தெரியுதா? உள்ள நுழைய விடாம தடுக்குது. ரொம்ப உக்கிரமான ஆத்மாவா இருக்கும் போல இருக்கு. ஆமா ரொம்ப உட்கார்ந்தாவே என் கூட பிறந்தவளாச்சே. சாமி, ஏதாவது அறிகுறி தெரியுதா சாமி? உள்ள வரக்கூடாதுன்னு என் காதுக்குள்ள வந்து கத்தி கூப்பாடு போடுது, என்னையே மிரட்டுது. ஐயா, போச்சு போச்சு. சாமி, நீங்களும் பயந்து ஓடிடாதீங்க. என்ன நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே ஆட்டம் காட்டுது. கவலையே படாதீங்க, இந்த ஆத்மாவை விரட்டாம நான் போகவே மாட்டேன். Follow me. ஃபாலோ இந்த மனுஷனை பார்த்தாலே எனக்கு அல்லு கலங்குது. ஏங்க, எனக்கு இந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. நான் வேணா சம்முவ வீட்டுக்கு போறேன். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். அத்தை, என்னத்துக்கு வீணா பயப்படுறீங்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எனக்கு இதுல நம்பிக்கையும் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. சாமி, என்ன உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியில கூப்பாடு போட்ட மாதிரி காதுக்குள்ளார இங்கேயும் கூப்பாடு போடுதா? பயங்கரமா சத்தம் போடுது. என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்குது. அப்பா, அது என் அக்கா தான். அது பயங்கர உக்கிரமான பொம்பளை. 10 ஆம்பளைக்கு சமம் அது. ஆமா, பார்த்தா பவர்ஃபுல்லா தான் தெரியுது. என்ன ஒண்ணு, ருத்ர யாகம் பண்ணா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்ப உக்ர யாகம் பண்ணும் போல இருக்கு. அது உக்ர யாகமோ சாந்த யாகமோ எதுவோ சீக்கிரமா பண்ணுங்க. அத டேய், அதுக்கு பேரு பாவம் இல்லடா, லவ், காதல். உன் மேல இருக்கிற லவ்வுக்காக தான் நான் யுஎஸ்க்கு போகாம திரும்பி வந்துட்டேன். இருந்தாலும் எனக்காக தானே திரும்பி வந்த. எனக்காக விட்டு கொடுத்துட்டு வந்த பரணிக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வச்சு தரணும். அந்த சின்ன இடத்தை விட்டுட்டு பெரிய லெவலுக்கு பரணி மாறணும். டேய், அது பரணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல நான் என் வீட்டுக்காரிக்காக கட்டி கொடுக்கணும். டேய், என் வீட்டுக்காரி டாக்டர் இல்ல, பெரிய டாக்டர்னு இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே தெரியப்படுத்தணும். அதுதான் என்னோட ஆசை. இப்படிக்கு அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட சண்முகம். You know what? எனக்கு நீ இப்படி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுக்க வேண்டாம். ஆனா இப்படி ஒரு ஆசை உனக்குள்ள இருக்குல்ல, அது ஒண்ணு போதும். ஏம்ல, நீ என்ன எனக்காக அவ்வளவு சின்னதாவா ஆசைப்பட்ட? நீ எனக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுப்பேன்னு சொல்லுத. அது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம். Thank you so much. அதெல்லாம் கட்டி முடிச்ச உடனே சொல்லு. எந்த கரடின்னு தெரியலையே, இந்த நேரம் பார்த்து கூப்பிடுது. சிவபாலன் கரடி தானா? யாருடா? உன் தம்பி சிவபாலன் தான். இப்ப எதுக்கு அவன் போன் பண்றான்? இல்லை சிவபாலா,
என்னல உன் அப்பன் தூக்கம் வராம ஆள்லயே அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு கிடக்கானா பயத்துல? அத்தான் அத்தையோட டார்ச்சர் தாங்க முடியாம அப்பா ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்திருக்காரு. ஆளு பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. அதெல்லாம் எதிர்பார்த்ததாம்ல. இல்லை நம்ம அந்த தேங்காய் மேட்டர் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அத்தான் நேராவே தேங்காவை எடுத்துன்னு போய் கையில கொடுத்துருவா. இலி அவ்வளோ நேரடியா கொடுத்தா சந்தேகம் வந்துடும்ல. நீ அவங்க தேங்காய் கேட்கும் போது அந்த தேங்காயோடய சேர்த்துரு. அது போதும், மத்ததெல்லாம் அவங்களே பாத்துக்கிடுவானுங்க. ஆமா அத்தான் தேங்காய்க்குள்ள என்னதான் இருக்கு? பாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்த அதுல சேர்த்து விட்டுருக்கோம்ல. நீ தேங்காவை மட்டும் அவன்கிட்ட சேர்த்து விட்டுரு. இல்லை அப்புறம் இந்த மந்திரவாதிகளுக்காக ஏதோ புதுசா ஒரு கமாண்ட் ஒண்ணு செய்யணும்னு சொன்னி அதெல்லாம் செஞ்சிட்டியா? அத்தான் 2 நிமிஷத்துல ஸ்பெஷல் கமாண்ட்ல அத்தை வாய்ஸ் ரெடி பண்ணிடுவேன் தான். இல்லை நீ போடுற கமாண்டுல அந்த மந்திரவாதிகள்லாம் தெரிச்சு ஓடணும்ல. அத்தரண அப்படி இருக்கிற அந்த குரல் இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பயங்கரமா பண்ணி விடல. அத்தான் அத்தை நான் பாத்துக்கிறேன். சும்மா ஒரிஜினலா மாசா கட்டுறேன். ரொம்ப மாசா இருக்கும். சரி என்ன நடக்குதுன்றத எனக்கு ஒரு படமா பிடிச்சு காட்டு. இல்ல போன பண்ணியா சொல்லு. சரியா? சரி அத்தான், அப்ப நான் வச்சிருவா. சவுந்தர பாண்டி, இன்னைக்கு நீ செத்தல.